ஹவு டு கெட் ஸ்டார்டட் இன் சைபர் செக்யூரிட்டி? இந்த கேள்வி நான் நிறைய பேர்ட்டேருந்து கேட்குறேன். சைபர் செக்யூரிட்டியில் வரணும்னு ஆசை இருக்கு. பட் என்ன பண்ணணும்? எதை படித்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்? அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்ட்ட இருக்குது. எனக்குமே அந்த கேள்விகள் இருந்துச்சு. ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், கோ ஃபார் சர்டிஃபிகேஷன்ஸ். சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ட் எஜுகேஷன் கிடைக்கும் சைபர் செக்யூரிட்டி டொமைன்ஸை பற்றி. ஓன் லேர்னிங்கும் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆனால் சர்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக பண்ணும்போது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஒரு டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுபோல் நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்குது சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். அதில் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு பிகினர் லெவல் சர்டிஃபிகேஷன், காம்டியா ஆஃபர் பண்ணுற காம்டியா செக்யூரிட்டி ப்ளஸ் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணும்போது சைபர் செக்யூரிட்டியில் ஓவரால் ஃபவுண்டேஷன்ஸ், அட்வான்ஸ்ட் லெவல், ஆல்மோஸ்ட் எவ்ரி டொமைனை வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிடச்சிரும் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் கொடுக்கும் சைபர் செக்யூரிட்டியில். இந்த சர்டிஃபிகேஷன் மூலமாக லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணி அதில் குரோ ஆகலாம். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேஷன் பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் அ ஜென்ரல் கரியர் கவுன்சிலிங் இன் சைபர் செக்யூரிட்டி பண்ணணுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.